கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சின்னப்ப தேவர் ஆரம்பத்தில் மில் தொழிலாளியாக வாழ்க்கை தொடங்கி பின்பு சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டார். அப்போது சினிமாவுக்காக எம்ஜிஆரும் தன் தாயுடன் ராமநாதபுரம் குடிபெயர்ந்தார். இருவரும் சான்ஸ் தேடிய போது இணைபிரியாத நட்பு ஏற்பட்டது. தேவர் குடும்பம் விவசாயம் என்பதால் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம். அன்னை சத்யபாமா அப்படி அல்ல. அன்றைய செலவுக்கு எம்ஜிஆரும் அண்ணன் சக்கரபாணியும் கொண்டு வரும் வருமானமே அன்றைய உணவு. அன்றாடம் அரிசிக்கே அடிதடி. தேவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் போவதும் எம்ஜிஆர் வீட்டுக்கு தேவர் போவதும் அடிக்கடி நிகழ்பவை. அன்று எம்ஜிஆரை காண வந்து கொண்டிருந்த தேவர் எம்ஜிஆர் வீட்டு வாசலில் அன்னை சத்யபாமா நிற்பதை கண்டார். என்னம்மா என்னாச்சு என்று விசாரிக்க, சின்னப்பா, காலையில் பணம் வாங்க போன ராமச்சந்திரனை இன்னும் காணோம். அவன் கொண்டு வரும் பணத்தில் தான் சோறு வடிக்கணும், இன்னும் காணோம் என்றார் அந்த தாய். அப்போதெல்லாம் கோவையில் பக்ஷிராஜா, ஜூபிட்டர், சென்ட்ரல் ஸ்டுடியோக்களில் தான் படம் எடுப்பது. நடித்த படத்துக்கு சம்பளம் வாங்கவே எம்ஜிஆர் சென்றிருந்தார். அப்ப காலையிலிருந்து சாப்பிடவே இல்லையா என்று கேட்ட தேவர் நேராக தன் வீட்டுக்கு சென்று தன் டிராயர் பாக்கெட் நிறைய அரிசியை அள்ளி போட்டு கொண்டு வந்தார். அன்றைய டிராயர் பாக்கெட்டுகள் பெரிதாக இருக்கும். அதாவது ஒரு பாக்கெட்டில் கால்பிடி பிடிக்கும். அப்படி 2 பாக்கெட் என்பது அரைப்பிடி அரிசி. அப்படி நேராக கொண்டு வந்த தேவர் சத்யபாமா கையில் கொடுத்தார். அம்மா, ராமச்சந்திரன் வரும் வரை பார்க்க வேண்டாம், இதை கொண்டு சாப்பாடு செய்யுங்க என்று அங்கே உட்கார்ந்து விட்டார். ஏனென்றால் தான் போய்விட்டால் அம்மா சங்கோஜப்பட்டு சமைக்க மாட்டாங்க என்ற எண்ணத்தில் அங்கேயே இருந்தார் தேவர். அன்றைய காலத்தில் அரிசி மற்றும் வேறு தானியம் வாங்குவதற்கு மிக சிரமம். காலையில் சென்ற எம்ஜிஆர் பணம் இல்லாமல் என்ன செய்வதென புரியாமல் இரவு வீடு திரும்பிய போது அம்மா சமையல் செய்து முடித்திருப்பதைக் கண்டு விசாரித்தார். அன்னை நடந்ததை சொன்னதும் தேவரை கட்டியணைத்து அண்ணா அண்ணா என்று கண்களில் நீர்வழிய நன்றி சொன்னார். இந்த நிகழ்வுதான் மறைவு வரை இருவருக்கும் இடையே பிரிக்க முடியாத நட்பானது. இதன் காரணமாகவே தேவரின் 16 படங்களில் நடித்து அவரை கோடிகளின் உச்சத்தில் வைத்தார் எம்ஜிஆர். இதன் பின்னாளில் தேவரே இதை சொல்லியிருந்தார். எந்த காரணமாக இருந்தாலும் தேவரின் அழைப்பை மறுக்காத நட்பு இருவருக்கும் உண்டு. தாய்க்கு பின் தாரம் இவர்கள் இணைந்த முதல் படம். அதில் ஏற்பட்ட சிறு மனஸ்தாங்கள் காரணமாக இருவரும் கோபித்துக் கொண்டனர். ஆனால் இருவருக்குமே பேச வேண்டும் என்று தோன்றினாலும் அவரே வந்து பேசலாம் என தேவரும் எம்ஜிஆரும் ஒருவரை ஒருவர் நினைத்தனர். தொடர்ந்து அன்றைய பிரபலங்களான ரஞ்சன், உதயகுமார் ஆகியோரை வைத்து படங்களை தயாரித்தார் தேவர். அதில் சில வெற்றி கண்டது, சில தோல்வி கண்டது. ஆயினும் மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது தேவருக்கு, பெரிய வெற்றி படம் தர வேண்டும் என்று. ஆனால் என்னவோ ஈகோ பேசுவதற்கு தடுத்தது. இன்பக்கனவு நாடகத்தில் நடித்த போது குண்டுமணியை தூக்கி தன் காலை உடைத்துக் கொண்டார் எம்ஜிஆர். ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டே பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த எம்ஜிஆரும் வேறு வேலையாக அங்கு வந்த தேவரும் எதிரும் புதிருமாக சந்தித்தனர். பழசை மறந்து என்ன ஆண்டவரை இங்க வந்து படுத்துட்டீங்க என பாசத்துடன் தேவர் எம்ஜிஆரை கட்டியணைக்க அவர்களுக்குள் அதுவரை இருந்த ஈகோ சுக்குநூறாக உடைந்து ஆனந்தம் பெருகியது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைந்த இருவரும் உருவான படம் தாய் சொல்லை தட்டாதே சூப்பர் டூப்பர் ஹிட்டான பின் தேவர் தயாரிப்பில் தொடர்ந்து 16 படங்கள் எம்ஜிஆர் நடித்து பெரும் தயாரிப்பாளராக மாற்றினார். பொதுவாக எம்ஜிஆருக்கு கால்ஷீட்டில் சொதப்புவார், நேரத்துக்கு வரமாட்டார் என்ற பெயர் உண்டு. அந்த பெயரை தேவர் உடைத்தெறிந்தார். லேட்டாக வந்த எம்ஜிஆரை கழிந்து கொள்ள முடியாது. எனவே தன் உதவியாளரை அழைத்து ஜாடமாடியாக எம்ஜிஆரை பேசினார். அருகில் இருந்த எம்ஜிஆர் சிரித்துக்கொண்டே, முதலாளி, நீங்க என்னையே தான் சொல்றீங்கன்னு தெரியுது, அவர் விட்டுடுங்க, இனிமே இது நடக்காது என்று கூறினார். உடனே தேவர், அதுக்கில்ல ஆண்டவரே, நீங்க பிரபலமாயிட்டு வர்றீங்க, எதுக்கு தேவையில்லாம இது ஒரு குறை என்று எம்ஜிஆர் தவறை அன்போடு சுட்டி காட்டுவாராம். திரையுலகில் தேவரிடம் எம்ஜிஆருக்கு இருந்த நட்பு மாதிரி வேறு யாருடனும் இருந்த மாதிரி தெரியவில்லை. எம்ஜிஆர் ஜானகி திருமணத்தில் சாட்சி கையெழுத்திட்ட ஒரே நபர் தேவர்தான். தேவரின் இறுதி காலம் வரை எம்ஜிஆர் அவர் மீது அளவற்ற அன்பு